நேரம் 8:20. முஸ்லிம் நிகழ்ச்சிகளில் அடுத்ததாக முகலாய பேரரசின் சரித்திர நாடகம் அவுரங்கசீப். எழுதியவர் திக்வல்லை ஜும்ரி. அரசே, நாட்டு நிலவரம் ஒவ்வொரு சரிந்து கொண்டே செல்கிறது. பொருளாதாரம் நாளுக்கு நாள் நலிவடைந்து கொண்டே போகிறது. எதிரிகள் கண்குத்தி பாம்புகளாய் நம்மை கண்காணித்த வண்ணமே இருக்கிறார்கள். எந்த நேரத்திலும் எதுவும் நடக்கலாம் என்ற ஒரு அசாதாரண நிலையே நாட்டில் காணப்படுகிறது. அமைச்சரே, சொல்லுங்கள் மகாராஜா. நான் என் மும்தாஜை இழந்து விட்டேன். மரணம் எல்லோருக்குமே பொதுவானதல்லவா மகாராஜா? ஆனாலும் இத்தனை சீக்கிரத்தில் அவளை நான் இழந்து விடுவேன் என்று கனவிலும் எண்ணவில்லை மகாராஜா. அவள் இந்த தேசத்தின் மகாராணி மட்டுமல்ல, என் இதய கோபுரத்தில் வாழும் இதய ராணி. மகாராஜா, அவள் மீது நான் கொண்ட அன்பை நீர் மட்டுமல்ல அமைச்சரே, யாருமே புரிந்து கொள்ள மாட்டார்கள். தாங்களின் மன அவஸ்தை எனக்கு நன்றாகவே புரிகிறது அரசே. மகாராணி மரணித்து இன்றைக்கு 1 வருடம் கழிந்து விட்டது. பூட்டி அறைக்குள் இருந்து இன்னமும் அதையே எண்ணி எண்ணி பொழுதெல்லாம் அழுது வாழ்ந்து விட்டீர்கள். தலைமுடியும் தாடியும் நரைத்து போகும் அளவுக்கு தாங்கள் அடையாளமே மாறிப்போய் விட்டீர்கள். அதை பற்றி எல்லாம் எனக்கு அக்கறையே இல்லை. என் தலை விதிக்கு முன்னால் நான் தலை குனிந்து நிற்கிறேன். அரசே, என்னை பொறுத்த வரைக்கும் என் மும்தாஜ் இறக்கவில்லை அமைச்சரே, இறக்கவில்லை. அவளை நினைத்து நினைத்து ஒவ்வொரு கனவும் நான் தான் இறந்து இறந்து மடிந்து கொண்டிருக்கிறேன். அரசே, ஒருபோதும் அவளை நான் மறக்க முயன்றதே கிடையாது. ஏன் தெரியுமா? அவள் மீது நான் கொண்டது அது வெறுமனே உணர்வோடும் நினைவோடும் நிறைந்து இறந்த பின் மறந்து மறைந்து போகும், உள்ளத்திலிருந்து கரைந்து போகும் காதல் அல்ல. அது என் உயிரோடு உறைந்து உதிரத்தோடு இரண்டறக் கலந்து போன ஆத்மார்த்தமான காதல். அரசே, நான் என் இதயத்திலேயே புதைத்து விட்டேன். ஒரு பொழுதேனும் கண் மூட முடியவில்லை. அவள் எழில் ரூபமே என் கண் முன்னால் விரிந்து நிற்கிறது. அவளது கனவுகளும் நினைவுகளும் நாளுக்கு நாள் இன்னும் புதுப்பித்துக் கொண்டேதான் இருக்கின்றன. அமைச்சரே, சொல்லுங்கள் மகாராஜா. அவள் இன்னும் என்னோடு வாழ்ந்து கொண்டேதான் இருக்கிறாள். மும்தாஜ், சுகந்தமான இந்த இனிய காலை பொழுதிலே, அழகிய இந்த நந்தவனத்திலே பூக்களோடு பூவாய் நீயும் இங்கே பூத்திருப்பதாகவே நான் காண்கிறேன். அரசே, இந்த பூக்களை பார்க்கின்ற போது பூத்து நிற்கும் உன் புன்னகையே ஞாபகம் வருகிறது. மும்தாஜ், இங்குள்ள பூக்களை விட நீ அழகாக இருக்கிறாய். உலக புகழ் பெற்ற இந்த முகலாய பேரரசின் பேரரசராக வீற்றிருக்கும் தாங்கள் என்னை சுற்றியே சதாவும் வலம் வருவதனால் மற்றவர் பழிச்சொல்லுக்கு ஆளாகி விடுவீர்களோ என்று அச்சம் கொள்கிறேன் அரசே. அது பொறாமையின் ஓரவஞ்சனையாக இருக்கலாம். இறைவன் உன்னை எனக்களித்த விலை மதிக்க முடியாத ஓர் அரும்பெரும் பொக்கிஷமாகவே நான் கருதுகிறேன். உன்னை அழகி, பேரழகி என்றெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன் தெரியுமா? அரசே, அது வெறுமனே உன் உடல் அழகை வைத்தல்ல,
ஏழைகளுக்கும் இல்லாதவர்களுக்கும் பரந்த மனம் கொண்டு நீ தாராளமாய் வாரி வழங்கி வருகின்றாய். யுத்தங்களிலெல்லாம் அதிநுட்பத்துடன் செயல்புரிந்து வெற்றிகளை குவித்து நிற்பதற்காய் ஒத்துழைத்து வருகின்றாய். சிப்பாய்களையும் சிற்றூரியர்களையும் கூட உன் தங்க குணத்தால் நீ மனம் கவர்ந்து விட்டாய். இவையெல்லாம் என் கடமை என்றே நான் இல்லை, கருதுகிறேன். இவை உன் கடமையை தாண்டிய அர்ப்பணிப்பு. உனது தீட்சண்யமிக்க அறிவு உன் கண்களில் மிளிர்கிறது. என் மீதும் இந்த நாட்டின் மீதும் உனக்கிருக்கும் பற்றும் அக்கறையும் சற்றும் கரையில்லாத உனது ஓயாத உழைப்பில் தெரிகிறது. இப்படியே எல்லோருக்கும் உதவி புரியும் நீ ஒருபோதும் பதவிகளுக்கு ஆசைப்பட்டதே கிடையாது. அரசே, மொத்தத்தில் நீ அன்பு, பாசம், ஞானம், நல்லறம், வீரம், நற்குணம் அனைத்திலுமே சிகரத்தில் இருக்கிறாய் மும்தாஜ். சிகரத்தில் இருக்கிறாய். என் நெஞ்சத்தின் உயரத்தில் இருக்கிறாய். பூத்து நிற்கும் உன் புன்னகையை பார்த்து பசியார வேண்டும் என்றே எப்போதும் நான் காத்து நிற்கிறேன். விழி பூத்து நிற்கிறேன். தாங்கள் இப்பெரும் தேசத்துக்கு பெரும் பேறு பெற்ற மகாராஜா. தேசத்துக்கு மகாராஜாவாக இருந்தாலும் உன் பாசத்துக்கு முன்னால் ஒரு சாதாரண சேவகன். இத்தனை அன்பும் அறிவும் பேரழகும் கொண்ட உன்னை என் உள்ளத்தில் நடமாடும் பூங்காவனம் என்பதா, இல்லை என் தேசத்தில் வரமாக நான் பெற்ற ஒரு நடமாடும் பல்கலைக்கழகம் என்பதா புரியவில்லை. இத்தனை பண்புகளாலும் பாசத்தாலும் என்னை நீ வசீகரம் செய்து விட்டாய் மும்தாஜ், வசீகரம் செய்து விட்டாய். உன்மீது எனக்கிருக்கும் அந்த காதலின் முன்னால் இந்த ஆட்சி, அதிகாரம், பட்டம், மணிமகுடம் எல்லாம் எல்லாமே வெறும் அற்பமே, மிகவும் சொற்பமே. வற்றாத ஜீவநதியாய் தாங்கள் பேரன்பினை கண்டு ஒவ்வொரு கணப்பொழுதிலும் நான் பூரித்து போகிறேன். என்னை விட அதிர்ஷ்டசாலி இந்த உலகில் வேறு யாருதான் இருக்க முடியும்? இருக்க முடியாது என்பதனை நீ அறிந்து கொண்டால் அதுதான் எனது பாக்கியமாக இருக்க முடியும். இங்குள்ள பறவைகளின் ஓசையை நீ நன்றாக உற்று கேட்டுப்பார். அவை ஒவ்வொன்றும் உன் பெயரைத்தான் உச்சரிப்பதாய் நான் நினைக்கிறேன். அரசே, இங்கு ஓடித் திரியும் இந்த மீன்களின் சுவாசத்தை சற்று நெருங்கி நின்று உற்றுப்பார். அவைகளின் சுவாசமும் உன் பெயரைத்தான் சுவாசிப்பதாய் நான் காண்கிறேன். தாங்களின் இந்த வானமும் பூமியும் சூரியனும் சந்திரனும் எல்லாமே நம் காதலை வாழ்த்தி சதாவும் சாமரம் வீசுவதாகவே நான் உணர்கிறேன். என்றாலும் அரசே, என்றாலும் சொல் மும்தாஜ், என்ன என்றாலும்? என் காதலில் உனக்கேதும் சந்தேகமா? அதை நிரூபிக்க நீ என்ன செய்யச் சொல்கிறாய்? சொல் மும்தாஜ், சொல். உன் நெஞ்சத்தில் உதித்ததை கிஞ்சிற்றும் தயங்காமல் சொல். தாங்களின் பேரன்பில் அணுவளவும் எனக்கு குறைபாடும் இல்லை, சந்தேகமும் இல்லை. அப்படியானால் திடீரென்று ஒரு நாள் தாங்களை விட்டு நான் மரணித்து விட்டால்? பைத்தியக்காரி, இதென்ன விபரீதமான வார்த்தை? மண்ணில் பிறந்த ஒவ்வொரு ஜீவனும் ஒரு நாள் இறந்து தானே ஆக வேண்டும். இறந்துதான் ஆக வேண்டும். அது இறைவன் நியதி. அதனை நான் உரைக்க வரவில்லை. அப்படி நாம் இருவருமே இறந்து மறைந்து மண்ணோடு மண்ணாகி மக்கிப் போனாலும் இந்த உலகமே சொக்கிப் போகும் அளவுக்கு நம் காதல் மட்டும் அது எப்போதும் வாழ்ந்து கொண்டேதான் இருக்கும். அதுதான் சத்தியம். அதனை நன்றாக புரிந்து கொள் மும்தாஜ், நன்றாக புரிந்து கொள். என் இதய கோபுரம் மும்தாஜ் இறுதியாக ஆசைப்பட்டது போலவே அவளது கனவு கோபுரத்தை இனி நான் உடனடியாக தோற்றுவிக்க வேண்டும்.
அதன் மூலம் என் இனியவள் மீது நான் கொண்ட அன்பையும் பாசத்தையும் தீராத காதலையும் உலகெங்கும் பறைசாற்ற வேண்டும். அதுதான் எனது ஒரே லட்சியம். அரசே, தாங்கள் உத்தரவின்படி உஸ்தாத் அகமது லஹ்ரி அழைத்து வந்திருக்கிறேன். நல்லது. உட்காரு வீரா. தாங்கள் எண்ணப்படி கட்டடத்திற்கான வரைபொருளை வரைந்துவிட்டேன். இந்த அரண்மனையிலிருந்து பார்த்தாலே தெரியும்படியாய் அது மிகவும் கம்பீரமாய் யமுனை நதிக்கரையிலே தோற்றம் பெற வேண்டும். ஆமாம், தாங்கள் ஆணையின்படி சுமார் 42 ஏக்கர் நிலம் அதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. நல்லது. தேசத்திலும் சர்வதேசத்திலும் இருந்து சுமார் 37 தலை சிறந்த கட்டிடக்கலை நிபுணர்கள் அதற்காக பயன்படுத்தப்பட உள்ளனர். இதுவரை உலகமே கண்டிராத, ஏன் இனி எப்போதும் எவருமே நினைத்து கூட பார்த்திட முடியாத அளவுக்கு என் இதய ராணியின் காதல் மாளிகை உலக பேரதிசயமாக மிளிர வேண்டும். அதற்காக எத்தனை கோடிகள் செலவானாலும் சரியே. 1000 யானைகளும் 1000 குதிரைகளும் அவசியம் என்று சொன்னீர். ஆமாம், அத்தோடு சுமார் 22,000 பணியாளர்கள் அவசியமாகும் என்று மதிப்பிட்டிருக்கிறேன். மயக்கும் மாபிள்களாலும் விலையுயர்ந்த மாணிக்க கற்களாலுமே அந்த வெள்ளை மாளிகை அலங்கரிக்கப்பட வேண்டும். ஒட்டுமொத்த திட்ட வரைவை அமைச்சரிடம் சமர்ப்பித்திருக்கின்றேன். உலகெங்கிலும் இருந்து விலை உயர்ந்த வெள்ளை பளிங்கு கற்களும் மாணிக்க கற்களும் தெரிவிக்கப்பட வேண்டியிருக்கின்றன. கஜானாவில் இருந்து அதற்கான ஒதுக்கீடுகளை உடனடியாக மேற்கொள்ளுமாறு அதிகாரிகளை பணித்திருக்கிறேன். எம் திட்டப்படி அதனை கட்டி முடிப்பதற்கு எத்தனை காலம் எடுக்கலாம் என்பது உமது மதிப்பீடு? சுமார் 22 ஆண்டுகள் ஆகலாம். அமைச்சரே, இனி நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக அதன் பணிகளை கண்காணிப்பதே உமது முக்கிய பணியாக இருக்கட்டும். ஏன் இந்த வாட்டம்? உனக்கு அளித்த வரவேற்பின் மூலம் உன்னை நான் மகிழ்ச்சி படுத்தவில்லையா? சிற்றன்னையே, நீ அவுரங்காபாத்துக்கு செல்லும் வழியில் நிச்சயம் எனது இல்லம் வருவாய் என்று வலிமையில் விழி வைத்து காத்திருந்தேன். உன்னை வரவேற்பதற்காகவே இத்தனை அபரிமிதமான ஒரு நடன நிகழ்ச்சியை உனக்காக நான் ஏற்பாடு செய்தேன். எனக்கு தாய்க்கு தாயாக என் மீது தாங்கள் சொரியும் பாசத்தினால் நான் பூரித்து போகிறேன் தாயே. அப்படியானால் முகத்தில் மகிழ்ச்சியை தொலைத்துவிட்டு ஏன் இப்படி வாடி போய் களை இழந்து சோர்ந்து போய் நிற்கிறாய்? உன் தாயாருடன் கூட பிறந்த என்னிடம் உன் மனக்கவலையை மனம் விட்டு சொல். உனது முகத்தில் தேங்கி கிடக்கும் ஏக்கம் உன்னை நான் சரியாக கவனிக்கவில்லையோ என்ற குற்ற உணர்வாய் எனக்குள் மனக்கவலை அளிக்கிறது. சிற்றன்னையே, தைரியமாக சொல் மகனே. இங்கே நடனமாடிய நங்கை அவுரங்கசீப் அவளை குடும்பத்தினரால் கைவிடப்பட்டதனால் சந்தையில் அடிமையாக விற்கப்பட்ட போது என் கணவர் மீர்காலில் அவர்களினால் விலை கொடுத்து வாங்கி அழைத்து வரப்பட்டவளே அந்த பெண் ஹீராபாய். அவள் என் மனம் கவர்ந்து விட்டாள் தாயே. அவுரங்கசீப், வேண்டாம், இது விபரீதமான ஆசை. அவளை நான் மணந்து கொள்ள எண்ணுகிறேன் தாயே. எனது கணவர் மீர்காலில் இதனை அறிந்து கொண்டால் அவள் தான் உன்னை பலிகெடுத்து விட்டாளோ என்று, சிலவேளை அவள் தலையை கூட கொய்து விடுவாரோ என்று நான் அஞ்சுகிறேன். விபரீதங்கள் ஏதும் ஏற்படாதவாறு அவரிடம் தாங்களே இதனை பற்றி பக்குவமாய் எடுத்துரைக்க வேண்டும். என்ன விலை கொடுத்தாலும் என் மனம் கவர்ந்தவளை மீட்டெடுக்க நான் தயாராக இருக்கிறேன். விலை கொடுத்து மீட்டெடுக்க வேண்டிய அவசியம் இருக்காதென்று நினைக்கிறேன். அப்படியானால் ஒருவேளை உனது மாளிகையிலிருந்து ஒரு நடன நங்கையை அவளுக்கு மாற்றீடாக அவர் கோரினாள், அதற்கான ஏற்பாடுகளை என்னால் நிறைவேற்ற முடியும் என்று கருதுகிறேன். சரி, பொறுத்திரு. சந்தர்ப்பம் அறிந்து மீர்காலில் அவர்களிடம் பக்குவமாய் உன் எண்ணத்தை எடுத்துரைக்கிறேன். ஆனால் உனது தந்தையும் சகோதரர்களும் இந்த உறவை அறவே அங்கீகரிக்கப் போவதில்லையே என்ற அச்சம்தான் என்னை அச்சுறுத்துகிறது. அவர்களை சமாளித்துக் கொள்வது அது எனது பொறுப்பண்ணையே.
இல்லை இல்லை, இங்கே ஏதோ விபரீதம் நடந்திருப்பதாகவே உணர்கிறேன். எல்லோருமாக சேர்ந்து என் கண்களை கட்டி என்னை ஏமாற்றி விட்டீர்கள். இளவரசரே, போதும் அமைச்சரே, நீர் எதுவும் உரைக்க வேண்டாம். என் ஹீராபாயை இந்த மாளிகையில் யாருக்குமே பிடிக்கவில்லை. அதனால் தான் எல்லோரும் அவளை தூற்றினார்கள், போட்டு வாட்டினார்கள். எதிலும் எப்போதிலும் எல்லாவற்றிலும் மாற்றான் மனப்பான்மை கொண்டு அவளை ஒதுக்கி ஓரங்கட்டியே வைத்தார்கள். இந்த மாளிகையில் அவளுக்குரிய அந்தஸ்து ஒருபோதும் வழங்கப்படவே இல்லை. உரிமை இடப்படாத வெறும் அடிமையாக எங்கோ இருந்து தருவிக்கப்பட்ட வெறும் நடனமாதாகவே எப்போதும் அவள் கணிக்கப்பட்டாள். எல்லோராலும் புறக்கணிக்கப்பட்டாள். இளவரசரே, கடைசியில் அவள் மரணித்து விட்டதாக இப்போது சொல்லுகிறீர்கள். இத்தனை நாளாக அதையும் என்னிடம் சொல்லாமல் எல்லோருமாக சேர்ந்து திட்டமிட்டு ஏன் மறைத்து விட்டீர்கள்? இளவரசரே, இப்படியே தாங்கள் எத்தனை நாளைக்குத்தான் இந்த வன வாழ்க்கை வாழ்வது? தாங்கள் இல்லாத மாளிகை தாயில்லாத வீடாக சோபை இழந்து மிகவும் வெறிச்சோடி போய் கிடக்கிறது. அமைச்சரே, சொல்லுங்கள் இளவரசரே. நினைப்பது சுலபம், மறப்பது சிரமம். எதை நாம் மறந்து விட வேண்டும் என்று நினைக்கிறோமோ அதைத்தான் மனம் நினைத்து நிற்கிறது. தாங்களை எண்ணி எண்ணியே மன்னர் மனம் உடைந்து கவலையில் துவண்டு இடிந்து போய் மிகவும் சோர்வடைந்து போய்விட்டார். எப்படியாவது தாங்களை அழைத்து வர வேண்டும் என்பது நான் மன்னரின் கட்டளை. அமைச்சரே, நான் இழந்து தவிக்கும் எனது ஹீராபாயின் இழப்பினை யாரால் தான் ஈடு செய்ய முடியும்? என் இதயத்தில் விழுந்த அந்த வலியை நீக்க முடியாமல் இந்த அரண்மனைக்குள் மட்டும் அடங்கி என்னால் புழுங்கி புழுங்கி அழ முடியாது. எனது அழுகையின் சத்தம் இந்த காடு முழுவதும் ஒலிக்கட்டும். அதனால் எனது இதயம் படும் வேதனையை இதயம் இல்லாத மனிதர்களை விட எதுவும் இல்லாமல் இந்த மரங்களும் மிருகங்களும் ஆவது உணரட்டும். இளவரசரே, என்னை பொறுத்த வரைக்கும் என் கவலைகளை விளங்க முடியாத இந்த மனித இனத்தை விட இந்த விலங்கினங்கள் மேலானவை என்றே நான் விளங்குகிறேன். அமைச்சரே, என்ன சொல்கிறீர்? ஆமாம் அரசே, இளவரசர் அவுரங்கசீப் மொத்தமாகவே மாறி போய்விட்டார். இப்போது தாங்களுக்கு எதிராக போர் தொடுக்கவும் துணிந்து விட்டார். இளங்கன்று பயமறியார். இல்லை அரசே, அவரது திட்டங்களே வேறு. அவற்றை நாம் குறைத்து மதிப்பிட்டு விட முடியாது. அப்படியானால் மிக விரைவில் இந்த ஆட்சியை கைப்பற்றி தாங்களை சிறை வைப்பதாக சூளுரைத்திருக்கிறார். பெருவாரியான எமது அதிகாரிகளும் தளபதிகளும் கூட இப்போது கட்சி மாறி அவர் பக்கம் சார்ந்து நிற்கிறார்கள் என்பதுதான் மிகவும் துரதிர்ஷ்டவசமான செய்தி. என் மகன் எளிமையையும் சிரமத்தையும் கண்ணால் கூட கண்டுவிடக் கூடாதே என்று பகட்டாய் ஆடம்பரமாய் படாடோபமாய் மிகவும் பாசத்தின் உச்சத்தில் வைத்து போஷித்து நாளை இந்த சிம்மாசனத்தின் சிங்கமாய் உலகமே போற்றி நிற்க ராஜாதி ராஜன் என மணிமகுடம் சூட வேண்டும் என்று என்னென்ன திட்டங்கள் வகுத்திருந்தேன். என் மகன் அவசரப்பட்டு விட்டான் போல் தெரிகிறது. அவனை எதிர்த்து நிற்பதா இல்லை தலை குனிந்து நிற்பதா? எதுவுமே புரியவில்லையே, எதுவுமே புரியவில்லை. அமைச்சரே, நலிவடைந்த நாட்டின் பொருளாதாரம் மீண்டும் கட்டியெழுப்பப்பட வேண்டும். விவசாயம் ஓங்க வேண்டும். கைத்தொழில்கள் பெருக வேண்டும். சமூக சீர்திருத்தம் நிலை பெற வேண்டும். மொத்தத்தில் சிதைந்து போன நாட்டு நிலவரம் முற்றாக சீராக்கப்பட வேண்டும். அரசே, மன்னர் ஷாஜஹான் யாராக இருந்தாலும் சட்டம் இனிமேல் அனைவருக்கும் ஒன்றாக இருக்க வேண்டும். பிரத்யேகமாக எந்த சலுகையும் இனிமேல் யாருக்கும் இல்லை என்பதை ஆணித்தரமாக எடுத்துரைப்பீராக. அவுரங்கசீப்,
நீ என்ன மனிதனா மிருகமா? பேகம், உன்னுடன் கூட பிறந்தவள் என்று சொல்லிக் கொள்ளவே வெட்கப்படுகிறேன். போதும், நிறுத்து. அதனால் தான் இன்னும் உன்னை விட்டு வைத்திருக்கிறேன். கூட பிறந்த அனைவரையுமே அழித்து விட்டு என்னை மட்டும் ஏன் விட்டு வைத்திருக்கிறாய்? நெஞ்சார ஏற்றுக்கொள்கிறேன். உனது கோர வஞ்சனையை என்னிடமும் தீர்த்துக்கொள். நீ என் பொறுமையை சீண்டி பார்க்க நினைக்கிறாய். உனது மூளையில் உதிப்பதெல்லாம் முத்துக்கள் என்று எண்ணுகிறாய். அது உனது கணிப்பு. அதனால் தான் ஆணவத்தினாலும் அதிகாரத்தினாலும் எல்லோரையும் வேட்டையாடலாம் என்று ஆட்டம் கொண்டு துடிக்கிறாய். பேகம், பேராசை உன் கண்களை மறைத்திருக்கிறது. வஞ்சம் உன் நெஞ்சை நிறைத்திருக்கிறது. பதவி மோகம் உன்னை கொஞ்சமும் மனிதாபிமானமற்றவனாய் உருமாற்றி நிலை மாற்றி இருக்கிறது. இல்லை, என் கொள்கையில் நான் தெளிவாகத்தான் இருக்கிறேன். தகுதிக்கு மீறிய தற்பெருமையில் நீ அக்கிரமத்தின் உக்கிரமத்தில் இருக்கிறாய். பேகம், நீ எல்லை மீறி போகிறாய். இல்லை, நீ உன்னை மீறி போகிறாய். யார் விரும்பினாலும் சரி, விரும்பாவிட்டாலும் சரி, நானே இப்போது நாட்டுக்கு ராஜா. நீ என்னதான் நாட்டுக்கு ராஜாவாக இருந்தாலும் தந்தைக்கு மகன் என்பதை மறந்து விடாதே. இங்கு நான் இட்டதுதான் சட்டம். உன் சட்டமும் கொட்டமும் ஒரு நாள் அடங்கி போகும். உன் இஷ்டப்படி இங்கு எதுவும் நடக்காது. ஒரு சராசரி மனிதனுக்கு வழங்கப்பட வேண்டிய சகல சலுகைகளையும் வழங்கிய அண்ணவரை வீட்டோடு சிறை வைத்திருக்கிறேன். புரிந்து கொள். சிறகுகளை சிரைத்து விட்டு தங்க கூட்டிலே அடைத்து விட்டதாய் இருமாப்புடன் பேசுகின்றார். அடக்கி ஆளும் உனது அடக்குமுறையால் வெடிக்கிறது மனசு. தந்தை மீது உனக்கு அத்தனை அக்கறையும் பற்றும் இருக்கும் என்றால் காலமெல்லாம் நீயும் அவருடனேயே பக்கபலமாய் இருந்து கொள். அதனை நான் பெரும் பாக்கியமாய் கருதுகிறேன். ஏன் தெரியுமா? என்னையும் உன்னையும் 10 மாதம் சுமந்து பெற்று வளர்த்த என் தாயாரின் கடைசி உபதேசம் எனக்கு அதுதான் என்பதனால். உன்னிடமே என் எல்லா பிள்ளைகளையும் விட அன்பாய், பாசமாய், ஆசையாய், நெஞ்சிலும் தோளிலும் சுமந்து கொஞ்சி கொஞ்சி வளர்த்த என் மகன் இப்படி ஒரு நாள் என் நெஞ்சிலேயே சீறி பாய்வான் என்று நான் கொஞ்சமும் எண்ணவே இல்லை. 18 பிள்ளைகளை பெற்ற மகாராசா கடைசியில் தனிமையா, எளிமையா, ஏறெடுத்தும் பார்க்க எவருமே இல்லாத அனாதரவாய் எல்லாமே இருந்தும் ஒன்றுமே இல்லாத நிலையில் வெறுமையாய் தாங்க முடியவில்லையே. தந்தையே, எல்லோரும் உங்களை விட்டு ஒதுங்கினாலும் ஒரு போதும் உங்களை நான் கைவிடப் போவதில்லை. என் மூச்சு இருக்கும் வரை உங்களோடு தான் இருப்பேன். பேகம், உன் தந்தையின் ஒரே ஒரு கடைசி ஆசை என்ன தெரியுமா? சொல்லுங்கள் தந்தையே. என் மகன் அவுரங்கசீபிடம் சென்று இதை மட்டும் பிச்சையாக நீ கேட்டு வருவாயா? சொல்லுங்கள், என்ன செய்ய வேண்டும்? உன் தாயாரின் பசுமையான அவள் நினைவாக உலகமே வியந்துரைக்கும் வகையில் பிரம்மாண்டமான ஒரு மாளிகையை அவளுக்காக நான் உருவாக்கிவிட்டேன். ஆனால் என் உள்ளத்தில் தேங்கிக் கிடக்கும் ஆசை என்னவென்றால் அதே மாதிரி
அவளது அந்த வெள்ளை மாளிகைக்கு நேர் எதிராக ஒரு கருப்பு மாளிகையை எனக்காக உருவாக்க வேண்டும். அதுதான் என் கடைசி ஆசை. அதற்காக மட்டும் உனது சகோதரனிடம் சென்று நீ எனக்காக பரிந்து பேசி அனுமதி பெற்று வருவாயா பேகம்? இதைத்தான் உன்னிடம் நான் கெஞ்சி கேட்கிறேன் தாயே, கெஞ்சி கேட்கிறேன். செல்கிறேன் தந்தையே, இப்போதே செல்கிறேன். காதலுக்கு கண்ணில்லை, உனக்குமா இல்லை? முட்டாள்தனத்துக்கும் ஒரு எல்லை இருக்க வேண்டும். என்னை பொறுத்தவரைக்கும் இந்த நாடும் நாட்டு மக்களுமே எனக்கு முதன்மையானது. தந்தையாக இருந்தாலும் வெறும் கனவுகளுக்கும் சொந்த கற்பனைகளுக்கும் ஒருபோதும் நான் உடந்தையாக இருக்க மாட்டேன் என்பதை அன்னவரிடம் தெளிவாக எடுத்துச் சொல். உனது தந்தையாக இருந்தாலும் அவர் இந்த மண்ணை ஆண்ட பேரரசர். அதனால் தான் எத்தனை பொறுமையோடு வீற்றிருக்கிறேன். கல்லாக இருந்தாலும் அதிலும் ஒரு நாள் இரக்கம் சுரக்கலாம் என்று நம்பியே நின்று 8 வருடங்கள் இப்படியே சிறைவாசம் அனுபவித்து விட்டார். அன்பை மறந்து, பாசத்தை இழந்து, இரக்கம் என்றால் அர்த்தம் தெரியாத உன் அரக்க குணம் கொஞ்சமும் மாறவே இல்லை. அவரவர் செய்த பாவத்தை அவரவரே சுமந்தாக வேண்டும். அவமானம், அது உனது அனுமானம் மட்டுமே. பேகம், எதனை நீ அனுமானம் என்கிறாய்? தந்தை செய்த பாவம் என்று எதனை நீ அடையாளம் கண்டு அபாண்டம் சுமத்துகிறாய்? சூதாட்டம் நடத்தினாரா? நாட்டு வளங்களை கொள்ளையடித்தாரா? இல்லை, என்னையும் உன்னையும் இந்த நாட்டு மக்களையும் தன் சுயநலத்திற்காகவும் சுகபோகத்திற்காகவும் பட்டினியில் போட்டு வாட்டி வதைத்தாரா? சதையில்லாத உன் இதயத்தை பார்த்து மனம் பதைக்கிறது. இந்த முகலாய பேரரசை புகழங்க செய்வதற்காக நவராட்சிய பணிகளையும் பங்களிப்பையும் இன்னும் நீ அறியாமல் இருப்பதுதான் உனது அறியாமையை காட்டுகிறது. தாஜ்மஹால் என்ற அந்த பிரம்மாண்டமான வெறும் கல்லறையை தோற்றுவித்தது, தன் இஷ்டப்படி அரச கஜானாவை காலி செய்தது, எல்லாமே பெரும் தண்டனைக்குரிய அரச குற்றம் என்று கருதுகிறேன். அது உனது தாயாரின் நினைவாக எழுப்பப்பட்ட காதல் மாளிகை. அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. எதை அமிர்தம் என்கிறாய்? எதை நஞ்சு என்கிறாய்? பெற்ற மனம் பித்து, பிள்ளை மனம் கெல்லென்று நெஞ்சழுத்தம் கொண்டவனாய் நெஞ்சத்தில் குறி வைத்து வெறி பிடித்து தந்தையே சிறைப்பிடித்து வாட்டுகின்ற உன் கரை படிந்த இதயத்தை அமிர்தம் என்கிறாயா? இல்லை, உன்னை பாராட்டி சீராட்டி பார்ப்போற்ற முடிசூட்டி மகிழ்விக்க வேண்டும் என்று காலமெல்லாம் காத்திருந்த தந்தையின் கொஞ்சமும் வஞ்சமில்லா நெஞ்சத்தை நஞ்சு என்கிறாயா? என்னை பொறுத்த மட்டில் தாஜ்மஹால் அது வீண்விரயமிக்க வெறும் ஒரு கல்லறை மட்டும்தான். உன்னை பொறுத்த மட்டில் அது கல்லறை. ஆனால் என் தந்தையை பொறுத்த மட்டில் அதுதான் அவரது உயிர் மூச்சு. அவர் உயிருக்கு மூச்சு இருக்கும் வரை கண்ணார அதனை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதுதான் அவரது ஒரே ஏக்கம். வெறும் கல்லறையை பார்த்து கொண்டிருப்பதனால் எனக்கொன்றும் ஆட்சேபனை இல்லை. ஆனால் கல்லறைக்கு கல்லறையா இன்னொரு கல்லறையின் உருவாக்கம் என்பதற்கு ஒருபோதும் சாத்தியமில்லை என்பதை முடிவாக அன்னவரிடம் எடுத்துச் சொல்லும். பேகம், நம் விரல்களே நம் கண்களை குத்துகையில் யார் மீது வருந்தி என்ன பயன்? நான் என் இறுதி நேரத்தை அடைந்து விட்டேன் என்று நினைக்கிறேன். தந்தையே, தாங்களுக்கு எதுவுமே நடக்காது. யார் உங்களை தனிமைப்படுத்த நினைத்தாலும் நான் உங்களை கைவிட மாட்டேன் தந்தை. ஆட்சியும் அதிகாரமும் எத்தனை மாயமானவை, எத்தனை போலியானவை என்பதனை உலகில் யாருமே புரிந்து கொள்ள மாட்டார்கள்.
நீ மட்டுமாவது என்னை நன்றாக புரிந்து கொள் மகளே, நன்றாக புரிந்து கொள். இந்த நாட்டுக்காக எத்தனையோ பணி புரிந்த சக்கரவர்த்தி ஷாஜஹான் தனது இறுதி காலத்தை யாருமே இல்லாத ஒரு அனாதையாக கழித்து முடித்து விட்டார். இறுதியாக ஒன்றை மட்டும் உன்னிடம் கேட்கிறேன். அவரது உடலை ராஜ மரியாதையோடு அடக்கம் செய்வதற்கான அனுமதியை மட்டுமாவது உனது தந்தைக்காக நீ வழங்க வேண்டும். சட்டம் அனைவருக்கும் பொதுவானது. அதனால் விசேடமான எந்த அந்தஸ்தோ சலுகையை யாருக்கும் வழங்க முடியாது. சாதாரண சிப்பாய்களை கொண்டு இறுதி கடன்களை முடித்துக் கொண்டு வேண்டுமானால் தாயாரின் கல்லறைக்கு பக்கத்திலேயே அடக்கம் செய்வதற்கான பணிப்புரைகளை வழங்குகிறேன். அவுரங்கசீப், ஒன்று மட்டும் சொல்கிறேன், நன்றாக அறிந்து கொள். இன்று நீ தான் தோன்றித்தனமாய் இப்படி ஒரு திமிர் பிடித்த அரசனாக வாழலாம். ஆனால் நீயும் ஒரு நாள் இந்த மண்ணில் யாருமே இல்லாத வெறும் மனிதனாகத்தான் மரணிக்க வேண்டி வரும். அப்போது மிஞ்சி போனால் உனக்கும் அந்த 4 சிப்பாய்கள் மட்டுமே எஞ்சி இருப்பார்கள். தந்தையைப் போல் உலகில் யாருமே இல்லை. அதனை மட்டும் ஒருபோதும் மறந்துவிட. முகலாய பேரரசின் சரித்திர நாடகம் அவுரங்கசீப். எழுதியவர் திக்வல்லை ஜும்ரி. பங்கு பற்றிய கலைஞர்கள் மன்னர் ஷாஜஹானாக MS அப்துல் லத்தீப், மன்னர் அவுரங்கசீப்பாக ஜுனைத் எம் ஹாரிஸ், அமைச்சராக திக்வல்லை ஜும்ரி, உஸ்தாத் அஹ்மத் லஹரியாக சையத் ரஸ்மி மௌலானா, ஷாஜஹானின் மகள் ஜஹனாரா பேகமாக சில்மியா ஹாதி, மும்தாஜாக ஜஹரா இஸ்பஹான், மும்தாஜின் சகோதரி ஷாக்கிலா பானுவாக சஸ்னா பானு நவாஸ். தயாரிப்பு ஃபாத்திமா ரீசா ஹுசேன். இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் முஸ்லிம் சேவை